கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28 அதிகாரம் 16 வசனம். ஏசாயா 28 அதிகாரம் வசனம் 16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் பதறான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, விசுவாசிக்கிற கடவுளுடைய பிள்ளைகளை குறித்து, அவர்களுடைய செயல்பாடுகளை குறித்து இங்கே அற்புதமான ஒரு வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்படுகின்றது. பல நேரங்களில் நாம் கடவுளை விசுவாசிக்கின்றோம், விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கின்றோம், விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் செய்வார் என்று நாம் காத்திருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நான் ஜெபித்த பிறகு உள்ளத்தில் அந்த ஜெபத்தை குறித்தும் ஜெபத்தை கேட்ட ஆண்டவரை குறித்ததுமான நிலை எப்படி இருக்கிறது என்றால், நான் ஜெபித்து விட்டேன், என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு விட்டார், அவர் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் எனக்கு நிச்சயமாக நான் எதிர்பார்க்கிற காரியத்தில் அவர் எனக்கு உதவி செய்வார் என்கிற நிலை மாறி என்ன செய்கின்றோம்? உள்ளத்தில் ஒரு பதட்டமும் ஒரு விதமான அங்கலாய்ப்பும், நடக்குமோ நடக்காதோ, ஒருவேளை நடக்காமல் போய்விட்டால் என்ன செய்வது, இப்படியே இருந்தால் இன்னும் எவ்வளவு நாட்கள் நான் ஜெபித்து கொண்டே இருப்பது என்றெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்கின்றது? கேள்விகள் எழ ஆரம்பிக்கிறது. அந்த கேள்விகள் நம்மை கடவுள் மீது வைத்திருக்கிறதான விசுவாசத்தை விட்டு அப்படியே வழிவி போகச் செய்து விடுகிறது. ஆகையால் தான் இங்கே தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது மிக அற்புதமாய் சொல்லுகின்றார், விசுவாசிக்கிறவன் பதறான். ஒருவேளை உண்மையாகவே நாம் கடவுளை விசுவாசிப்போமானால் நமக்குள்ளாக என்ன இருக்கக்கூடாது? பதட்டம் இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு அநேக கடவுளுடைய பிள்ளைகளுக்கு இவ்விதமாகத்தான் இருக்கிறது. விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிப்போம். ஜெபித்து விட்ட பிறகு திரும்ப அவற்றை குறித்தே நாம் சிந்தித்து என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ என்று நாம் கவலை கொள்ள ஆரம்பித்து விடுகிறோம். இதற்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டாக நாம் வேதத்தில் சொல்ல வேண்டுமென்றால், எனக்கு அன்னாளை தவிர வேறு அதிகமாக எளிமையாய் புரிந்து கொள்வதற்கு யாரையும் நான் சொல்லவே முடியாது. அன்னாள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் அவமானமும் நிந்தையும் சூழ்ந்து அவளுடைய வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டிருக்கிறது. கணவனால் தேற்றப்படுகின்றால் அப்பொழுது கூட அன்னாளுக்கு அது ஒரு பொருட்டாக தெரியவில்லை. ஏனென்றால் குழந்தை இல்லை என்கிறதான அந்த வேதனை, அதன் மூலமாய் வருகிற நிந்தைகளும் அவமானமும் அன்னாளுக்கு எப்படிப்பட்டது என்று தெரியும். ஆகவே ஒரு தீர்மானம் எடுக்கின்றார். என்ன தீர்மானம்? நான் கடவுளை பிடித்து கொள்ளப் போகிறேன். இனி நான் அமைதியாக இருந்து பிரயோஜனம் இல்லை. நான் ஆண்டவரிடத்தில் சென்று நான் செபிப்பேன் என்று சொல்லி அன்னாள் செபிக்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, அன்னாள் செபிக்கும் பொழுது அழுது புரளவில்லை, ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை, அந்த கூரை பித்து கொண்டு போகிற அளவிற்கு சத்தமிடவில்லை. பக்கத்திலே இருக்கின்றதான அந்த தேவ மனிதனுக்கு கூட அவளுடைய சத்தம் கேட்கவில்லை. அவள் உள்ளத்திலே பேசினார். பல நேரங்களில் ஜெபம் என்பது வானை எட்டுகிற அளவிற்கு நான் கத்தி ஜெபித்தால்தான் ஆண்டவர் கேட்பாரா? இல்லவே இல்லை. வார்த்தைகள் இல்லாத ஜெபங்கள் வலிமை மிக்க ஜெபம். ஏனென்றால் அது உள்ளத்திலே இருந்து வருகின்ற ஒரு ஜெபம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படி அன்னாள் ஜெபித்தது மாத்திரம் பெரிய காரியம் அல்ல. நீங்கள் அந்த புத்தகத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவள் ஜெபித்து முடித்த பிறகு அவள் துக்கமுகமாயில்லை.
அவள் ஜெபித்து முடித்த பிறகு அவள் முகம் துக்கமாக இல்லை. இன்னொரு வார்த்தையில் அல்லது இந்த வசனத்தை கம்பேர் பண்ணி நான் சொல்ல வேண்டுமென்றால் நான் இப்படி சொல்ல வேண்டும். அன்னாள் ஜெபித்த பிறகு அவள் எந்த காரியத்தை குறித்து பதறவே இல்லை. காரணம் என்ன? அவள் விசுவாசித்தாள். நான் என் ஆண்டவரிடத்தில் வந்து சொல்லிவிட்டேன், எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தருளும் என்று நான் சொல்லிவிட்டேன். இனிமேல் நான் பதற வேண்டிய அவசியமில்லை. காரணம், நான் விசுவாசிக்கிற என் ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், இதே அதிகாரத்தின் கடைசி வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அன்னாள் இதை புரிந்து வைத்திருந்தார். என் ஆண்டவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவர் செயலில் மகத்துவமானவராக இருக்கிறார். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. என் பிள்ளையின் பிரச்சனையை மாற்ற அவரால் கூடும். என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை போக்க அவரால் கூடும். கடன் பிரச்சனையை மாற்ற அவரால் கூடும். நான் எதிர்பார்க்கிறதான பொருளாதார மேன்மையை கொடுக்க அவரால் கூடும். நிரந்தரமான வேலை வாய்ப்பை கை நிறைய சம்பாதித்தை அவரால் கொடுக்கக்கூடும். என்னை பயமுறுத்தி மரண பயத்தை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிற வியாதியை குணமாக்க, ஒரே வார்த்தையிலே மாற்றி போட அவரால் கூடும். என் வாழ்க்கையில் தேவையான எந்த காரியத்தையும், நான் எதிர்பார்க்கிற எந்த காரியத்தையும் எனக்கு செய்து கொடுப்பதற்கு அவரால் கூடும். காரணம் என்ன? அவர் ஆச்சரியமான செயல்களை செய்கிற கடவுள், மகத்துவமான காரியங்களை செய்கிற கடவுள். ஆகவே அவரை விசுவாசிக்கிற நான் பதற வேண்டிய அவசியமே இல்லை. நான் செபித்தேன், ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் என்று நாம் பதறாமல் ஆண்டவரை நோக்கி காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான் என்று சொன்னவர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிற நாங்கள் பதற வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் எங்கள் முகம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களுக்கு வேண்டிய எல்லா உதவி தருகின்ற கடவுளாக இருக்கிறீர். அதற்காய் தோத்திரம். அடியனோடு இணைந்து ஜெபிக்கின்ற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்து இன்றைக்கே உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வீராக. விசுவாசத்தோடு காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் பதட்டமில்லாமல் உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை தாரும், அற்புதங்களை செய்யும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.